காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளிகேஷன்லையும் அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதில் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் நான் சொல்லணும்னாக்கா ஆல்கஹால் ரிலேட்டட் டெலிரியம் ட்ரெம்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆல்கஹால் ரிலேட்டட் சீஜர்ஸ், அது குடிச்சதுனால அவங்களுக்கு விடும்போது வலிப்பு, அதுலேயும் முதல்ல 2-3 நாட்கள்ல ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தனியாக பேசுறது, சிரிக்கிறது, யாரோ ஏதோ நம்மளை செஞ்சிருவாங்களோன்னு பயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ரெண்டாவது மூட் டிசார்டர்ஸ், ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்கிறது, இல்ல மிதமிஞ்சின சந்தோஷத்தோட இருக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், அதாவது ரொம்ப பதற்றத்திற்குரிய சூழ்நிலையில குடிய விட்டதுக்கு அப்புறமாவும் சரி, கொஞ்ச நாள் கழிச்சும் சரி, அந்த ப்ராப்ளத்தோடவே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு, இதை தாண்டி செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம லைன் அப் பண்ணலாம். ஸோ இதே பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கேஸ்ட்ரைட்டிஸ், ஓகே, ஆசிட் பெப்டிக் அல்சர் டிசீஸ், லிவர் சிரோசிஸ், ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி, வெர்னிக்கிஸ் கொர்சகாஃப் சைக்கோசிஸ்னு சொல்லுவோம், செரிபெல்லர் டீஜெனரேஷன். சரிங்களா? அட் த மோஸ்ட் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆல்கோஹால்னால நாளடைவில் பெரும்பான்மையாக யூஸ் பண்ணும்போது இது வருது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லோ பாய்சனிங் கூட சொல்லலாம் நம்ம. சரிங்களா? கிரானிக் யூசேஜ் ஆஃப் ஆல்கோஹால் லீட்ஸ் டு டெத். ஸோ ஸ்லோவாக நம்ம பாய்சனை உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? சாகிறதுக்கு, சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமானமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுலேருந்து என்னால் வெளில வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வர முடியும். அதுக்காக தான் இப்போ பேசுறதுக்கு நான் இருக்கேன். சரிங்களா? எப்படி இதுலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு சர்டன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. ரைட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஓகே, எலக்ட்ரோகார்டியோகிராம் மானிட்டரிங், சரியா? இது மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி இதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எண்டோஸ்கோபி வரைக்கும் கூட பண்றதுக்கு இங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எங்க கிட்ட இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நிறைய சைக்கோமெட்ரிக் ஸ்கேல்ஸ் இருக்கு. எதுக்காகனாக்கா அவங்க எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு சீக்கிரமா இதுல இருந்து வெளில வர முடியும், வெளில வரும்போது என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் அசஸ் பண்ற டூல்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளினிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வித்ராவல் அசஸ்மெண்ட் ஃபார் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் இருக்கு. சிவியாரிட்டி ஆஃப் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் குவெஷனர்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ், வேர்ல்ட் ரிலேட்டட் ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்துட்டு we are having and we are also providing a world class treatment in our hospital. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன முறையில் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு டேப்லெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா அதில் 2 இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், சைக்கோ தெரப்பிஸ் அண்ட் ஃபார்மகோ தெரப்பி. சரியா? இதில் சைக்கோ தெரப்பி அப்படின்னாக்கா இங்கே நிறைய தெரப்பிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷனல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தெரப்பின்னு இருக்கு, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்கு, ஃபேமிலி தெரப்பி, இன்டர்பர்சனல் தெரப்பி, இந்த மாதிரி பல்வேறு தெரப்பிஸ் இருக்கு. இன் ஆர்டர் டு பிரிவென்ட் த ரிலாப்ஸ் ஆல்சோ. பியர் ரெஃப்யூசல் தெரப்பி, ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க கூப்பிடுறாங்க, அதனால தான் எனக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான தெரப்பிஸ். ஸோ ஃபார்மகோ தெரப்பின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகும். ஃபார் ஆல்கோஹால் இம்பார்ட்டன்ட்லி லைக் டீடாக்சிஃபிகேஷன், டீக்ரேவிங் தெரப்பின்னு இருக்கு, மெயின்டெனன்ஸ் தெரப்பின்னு இருக்கு, ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் தெரப்பின்னு இருக்கு. சரிங்களா? இதுவும் செட் ஆகலைனாக்கா இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரீஹபிலிட்டேஷன் தெரப்பி அண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் லைக் ஆல்கோஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லிட்டு அனானிம்ஸ்னு ஒரு குரூப் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப்ஸுக்கு ரெஃபர் பண்றது மூலமா அவங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள், குரூப் தெரப்பிஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ல இருந்து மெல்ல மெல்ல பொறுமையா வெளியே வருவாங்க. ஏன்னா இந்த மது போதையமாக ஆகட்டும், வேற எதனா போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெரும்பான்மையா இதுல இருந்து வெளில வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு 3-4 மாசம். அதுக்கப்புறமா திரும்ப அந்த ஆல்கஹாலோ இல்ல அந்த சப்ஸ்டன்ஸோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 40-60% இருக்கு. சரிங்களா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் we are providing therapy and we are monitoring the patient regularly in a intermittent basis. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம கத்துக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். உங்களை சுத்தி யாராவது இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா கட்டாயம் அங்கே கூட்டிட்டு வாங்க. we have a good liaison facility also so that we can able to have a good interaction with other departments like general physician, medical gastroenterologist, neurologist அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஃபெசிலிட்டிஸை பார்க்கறதுக்கும் இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க. will be having a good liaison psychiatry here. Thank you.